ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா vlogs. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என் ஹஸ்பண்டோட பர்த்டே vlog தான். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒரு வீட்டில் ரொம்ப சுமாராக செலிப்ரேட் பண்ணுறது யாரோட பர்த்டேவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டு குடும்ப தலைவரோட பர்த்டேவாக தான் இருக்கும். அது மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் பசங்களோட பர்த்டே அப்படிங்கிறத அம்மா அப்பாக்கெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுப்போம். அதை தாண்டி அவங்களே நல்லா ஞாபகம் வச்சுட்டு இந்த வருஷம் இந்த gift வாங்கி தந்துருங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ அதனால அவங்களோட பர்த்டே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை நம்ம கூடயோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணிவிடுவோம். அதை தாண்டி ஒய்ஃபாக இருக்க நமக்கு பர்த்டே வருது அப்படின்னா இவ்வளோ வருஷமாக சொல்லி சொல்லி பர்த்டேவை மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னதுனாலையோ என்னமோ ஹஸ்பண்டாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் எப்படியாவது பண்ணி கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரிமைண்டர்லாம் செட் பண்ணியாவது பர்த்டே விஷ் பண்ணிவிடுவாங்க. ஏதோ ஒரு விதமாக அதை செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறதா இருக்கும். எதுவுமே ஞாபகத்தில் இல்லாமல் இந்த மாதமா பர்த்டேவா எனக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குறியோடையே இருக்கிறது யார் அப்படின்னா அந்த வீட்டு அப்பாக்களாக தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம மனைவிங்கிற கடமையை வந்து மிஸ் பண்ணிட்டோ இல்லை மறந்துட்டேன் உங்கள் பர்த்டேவை அப்படின்னோ ஒரு தடவை கூட சொன்னதில்லை. நம்மளால் முடிஞ்சது இருக்கிற சர்க்கரையை வச்சு கோதுமை உடசலை வச்சு பால் கொஞ்சம் மீறுற மாதிரி இருந்தது அதையும் விட்டு சூப்பராக ஒரு கேசரி மாதிரி கலரி எடுத்துட்டேன். பெரிய அளவில் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டோ இல்லை 12 மணி கேக் கட்டிங்கோ எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. 4 நல்ல வார்த்தை சொன்னால் போதும். என்ன அப்படின்னா உங்களை மாதிரி நல்லவர் உண்டா வல்லவர் உண்டா அப்படிங்கிறது தான். அதுக்கே ஈஸியாக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் பண்ண கேசரியை ஒரு கப்பில் அடைச்சி தலைகீழாக கவுத்து தூக்கி போடலான்னு வச்சுருந்த ஏலக்காய் தோலை தலை மேலே சொருகி சுற்றி சர்க்கரையெல்லாம் தூவி இதுதான் உங்களோட பர்த்டே கேக் அப்படின்னு சொன்னேன். மனுஷன் அதையும் நம்பிட்டார். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த தடவை ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயம் அமைஞ்சுது. என்ன அப்படின்னா அம்மா அப்பா கூட இருந்து செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்மளோட சில ப்ராக்டிசஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ பெரியவங்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னாவே இந்த மாதிரி நல்ல நாளில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து கேக் மாதிரி கட் பண்ணலாமா அப்படின்லாம் யோசித்தோம். எதுக்கு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், அப்படியே ஸ்வீட் தானே சாப்பிட்டுட்டா போகிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. உண்மையாக சொல்லணுன்னா அன்றைக்கி வந்து அந்த கேசரியே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் நான் பண்ணது தான் அப்படின்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா 1/2 லிட்டர் பால் வீணாக இருந்தது பார்த்திங்களா, அந்த பால் அந்த மேஜிக்கை மேக் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களும் இனிமேல் கேசரி பண்ணுறீங்கன்னா பால் விட்டு இந்த கோதுமை கேசரியை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது எல்லாருமே சொன்ன வார்த்தை, ஆனால் ரெக்கார்ட் பண்ண மறந்தாச்சு. அதனால் திருப்பி நானே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா பால் விட்டு கேசரி பண்ணோன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்குது அப்படிங்கிறது தான். என் 2 பசங்களுமே அவங்க அப்பா கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா நீங்கள் வேணால் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாமல் இருங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்டையாவது கொடுங்க, வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி பசங்களே கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டு தான் ஆகணும். கழுத கெட்டால் குட்டிச்சவரு, நாங்கள் எங்கே போக முடியும், ஃபீனிக்ஸ் மால் தான் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தோம். உண்மையாக சொல்லணும்னா இந்தியா வந்ததுலேருந்து எங்கேயுமே வெளியில் போகல. அவங்க போர் அடிச்சிட்டு இருந்தாங்க. வேறு ஆப்ஷனும் எங்களுக்கு தெரியல. எங்கே போனால் அவங்க என்டர்டெயின் ஆவாங்கங்கிற மாதிரி தான் எப்பயுமே இருக்கும். அண்ணன் பசங்க இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சரியாக இருந்திருக்கும். இந்த தடவை அதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் போர் தான் அடிச்சுது. டீன் கிட்ஸை வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி இடத்துக்கு ஃபேமிலியாக போகலாம் சென்னையில் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் ஃபீனிக்ஸ் மால் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். பரவாயில்ல, நாங்கள் வரோம், லஞ்ச் வாங்கி தருவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் என் பையன். இப்போல்லாம் சென்னையில் கூட ஒரு மாலில் நுழைஞ்சோம் அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸே ஃபீல் பண்ணுறதில்ல. ஆல்மோஸ்ட் சிங்கப்பூரில் இருக்கிற மால் மாதிரியான ஃபீலில் தான் இருக்குது. அதே சேம் அவுட்லெட்ஸ் அங்கேயும் இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா நம்மளோட இந்தியன் பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி அந்த க்ளாதிங் பிராண்ட் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிடுறாங்களோ என்னமோ தெரில. நிறைய ஆப்ஷன்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. என்ன தான் பர்த்டே உங்களுக்காக இருந்தாலும் நாங்கள் ஷாப்பிங் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் போன கடை எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேட் ஸ்பேடுக்கு தான். இந்த கடைக்குள்ளே போனதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த பேக்கோட ப்ரைஸ் இங்கே சிங்கப்பூர்லேயும் இந்தியாலேயும் ஒன்றா தான் இருக்கா, ஒருவேளை இந்தியாவில் கம்மியாக இருக்குது எல்லா ப்ரைஸும் அப்படிங்கிறதுனால இதுவும் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு பேக் ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன். ஆனால் ப்ரைஸை செக் பண்ணி பார்த்ததில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா சிங்கப்பூரை விட இந்தியாவில் அதிக விலையில் தான் இருக்குது. பெருசாக கம்மியாலாம் இல்லவே இல்லை. ஸோ எப்போதுமே வந்து வெளிநாட்டில் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸு ஒரு 2-3 டைம் அதிகமாக இருக்கும்னு கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டிருக்கோம். பட் ஃபஸ்ட்டு டைமு இந்த மாதிரி பிராண்டட் பேக்ஸாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸில் இருக்குது. அப்படி யோசித்து பார்த்தா
அங்கே வாங்குகிற சம்பளத்தோட அளவுக்கு இந்த ப்ரைஸுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் ஸ்டில் அதை வாங்குகிற ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்தது. ஸோ மெயினாக நான் பார்த்துட்ருக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேஸ்டு ஹேண்ட்பேக் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். கடையில் இருக்கவங்ககிட்ட சொல்ல விரும்பலை, நான் வந்து விலை மட்டும்தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறது. இருந்தாலும் அவங்களோட சர்வீஸை நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அப்படியே பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அலைக்கா வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்தாச்சு. என்னதான் இருந்தாலும் இன்னியோட பர்த்டே என் ஹஸ்பண்டுக்கு தான் அப்படிங்கிறத நான் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு, உங்களுக்கு எதாவது பார்க்கணுன்னா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் டைம் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கான ட்ரெஸ்ஸை பார்த்துட்டுருக்காரு. ஆஸ் யூஷுவல் எல்லாம் எடுக்கிறதுமே வெள்ளை கலரில் இல்லை வெள்ளையோட அப்படியே தம்பி அண்ணன் அப்படிங்கிற மாதிரி கலரில் தான் இருக்கும். இதுதான் நீங்கள் வச்சுருக்கீங்களேன்னு கேட்டேன்னா, இல்லை அதில் ஒரு கோடு வருது பார்த்தியா, அந்த கோடு இல்லாமல் தான் இருக்குது. இந்த கோடு சூப்பராக எடுப்பாக தெரியும் அப்படிம்பாங்க. கிட்ட பார்க்குற நம்ம கண்ணுக்கே அந்த கோடு தெரியாது. உனக்கா உனக்கா மாதிரி இருக்கு. எங்கே போகிறேன்? பார்ட்டி பஜனைக்கு தானே போகிறேன். சாட்டர்டே ஈவினிங் பஜனை. ஜிகு ஜிகு சில்க்கு சட்டை போட்டு பார்க்கலாம். ஐ திங்க் இந்த நெக்கு தான் கொஞ்சம் சூட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே அவங்க பார்க்குறது ஏதாவது இது சரியில்லை அது சரியில்லை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதா இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து அந்த ஸ்பேஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். சாதாரணமாக நான் ஷாப்பிங்க்கு போகிறேன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் படத்தை பார்க்க ஆரம்பிப்பார். ஷாப்பிங் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே படம் பார்த்து முடிச்சிருப்பார். பட் நமக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படிங்கிறனால பசங்க பண்ணுற குரலி வித்தையெல்லாம் தான் பார்த்துட்ருந்தேன். ஸோ பசங்களுக்கும் போர் அடிக்கிற ஒரு டைம் இருந்தது. அதனால் என்னென்னமோ அவங்களும் ஒன்று ட்ரை பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சஹானா என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். இங்கே பாரு, ஆல்வேஸ் ஷூ கடையில் இருக்கிற ஒரே ஆள், இந்த ஷூ கடையில் வேலை செய்கிறவர். அடுத்தது இவன் தான். ஃபைனலி இன்னியோட ஷாப்பிங்கில் நாங்கள் வாங்கின பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, H&Mலேருந்து ஒரு லினன் ஷர்ட் ஃபார் மை பர்த்டே பேபி அண்ட் ஒரு சாக்ஸு செட் ஃபார் மை பேபி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அடுத்ததாக சாப்பாட்டுக்கு எங்கே போகலாம் அப்படின்னா இருக்கவே இருக்குது நிறையா ஆப்ஷன்ஸ். இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தோன்னா சென்னை வந்தாவே பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அந்த ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். ஆஸ் யூஷுவல் இந்த ரெஸ்டாரண்ட் போகலாமா அந்த ரெஸ்டாரண்ட் போகலாமான்னு பெரிய டிஸ்கஷன் நடக்கும் எங்கள் வீட்டில். ஒருத்தர் வந்து பர்கர் சாப்பிட்ணும்பாங்க, ஒருத்தர் பீஸாம்பாங்க, ஒருத்தர் இந்தியன் ஃபுட்டும்போம். ஸோ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறது எப்பயுமே நடக்காது சிங்கப்பூரில். பட் சென்னைக்கு போகிறோம், இந்த மாதிரி மாலுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு வேண்டுங்கிற ஃபுட்டை அவங்கவுங்க வாங்கி சாப்பிட்லாங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாருக்குமே இருக்கும். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா எனக்குன்னு நான் ஒரு குண்டூசி கூட வாங்கிக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஃபேஸை வச்சுக்கிட்டே பக்கத்தில் இருக்க வெஸ்ட் சைடுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். உடனே ஹஸ்பண்ட் இங்கேருந்து ஃபீனிக்ஸ் மால்லேருந்து நடந்தே போயிடலாம் வா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஏனோ தெரியல போய் பார்த்த உடனே அந்த வெஸ்டர்ன் வேர் எதுவுமே எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஒரு மாதிரி சின்ன பொண்களுக்கான கலெக்ஷன்ஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை தாண்டி மேல் ஃப்ளோரில் குர்தாஸ் இந்தியன் அவுட்ஃபிட்லாம் இருக்குது அப்படின்னாங்க. அதையும் நான் போய் பார்த்தேன். எல்லா ட்ரெஸ்லேயும் ரொம்ப ஸ்லிம்மாக தெரியணும் அப்படிங்கிற எஃபர்ட்டை மெனக்கட்டு பயங்கரமாக போடுற ஆள் நம்ம. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே ஒரு மாதிரி மெட்டர்னிட்டி வேர் மாதிரி ப்ளஸ் சைஸில் தெரியுமே நம்மளை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு எதுவுமே வாங்காமல் அங்கேருந்து கிளம்பிட்டேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சுபா.